வெல்கம் டு பிங்கோ பிங். புத்திசாலி முயலும் முட்டாள் சிங்கமும். ஓர் அடர்ந்த காட்டில் கர்வம் கொண்ட சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. தான் இந்த காட்டிற்கே ராஜா என்ற கர்வத்துடன் அந்த சிங்கம் காட்டில் வாழ்ந்த அனைத்து மிருகங்களையும் வேட்டையாடி கொண்டிருந்தது. காட்டில் உள்ள மற்ற சிங்கங்கள் விலங்குகளை உணவுக்காக மட்டுமே வேட்டையாடும். ஆனால் இந்த சிங்கம் பொழுதுபோக்கிற்காக வேட்டையாடியது. இதனால் காட்டில் வாழ்ந்த மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் மீது கோபம் கொண்டன. ஒவ்வொரு நாளும் சிங்கம் பல மிருகங்களை வேட்டையாடியது. இதனை கண்ட மற்ற மிருகங்கள் மிக்க பயத்துடன் அந்த காட்டில் வாழ்ந்து வந்தன. சிங்கம் இப்படியே பல மிருகங்களை ஒவ்வொரு நாளும் கொள்வதால் தாம் வெகு சீக்கிரமே இறந்து விடுவோம் என எண்ணி அவையெல்லாம் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தியது. சிங்கத்தை எதிர்த்து அவைகளால் போராட முடியாது என்பது அவைகளுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவை சிங்கத்திற்கு இரையாக தினம் ஒரு மிருகமாக போவதற்கு தீர்மானித்தன. அடுத்த நாள் குரங்கு ஒன்று அந்த கர்வம் கொண்ட சிங்கத்தை சந்திக்க அதன் குகைக்குள் சென்றது. இதை கண்ட சிங்கம் மிகுந்த கோபத்துடன் உறுமியது. குரங்கிற்கு பயம் வந்துவிட்டது. சிங்கம் குரங்கை பார்த்து, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என் குகைக்கு வந்திருப்பாய் என்று கேட்டது. அதற்கு குரங்கு, எல்லா மிருகங்களும் தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வருகிறோம் என தெரிவித்தது. அதனால் சிங்கராஜா இனி இரை தேடி அலைய தேவையில்லை என்று கூறியது. ஏன் இந்த முடிவு என்று சிங்கம் கேட்டது. தினம் தினம் எந்த மிருகம் உங்களால் வேட்டையாடப்படும் என்ற பயத்துடன் வாழ்வதை விட தினம் ஒருவராக உங்கள் குகைக்கு இரையாக வந்தால் மற்ற மிருகங்கள் பயமின்றி சிறிது காலம் வாழலாம் என்றது. அத்துடன் நீங்கள் பல மிருகங்களை ஒரே நாளில் கொன்றால் நாங்கள் எல்லோரும் சீக்கிரமே இறந்து விடுவோம். பின்பு உங்களுக்கு உணவு கிடைக்காமல் நீங்களும் சீக்கிரம் இறந்து விடுவீர்கள் என்று கூறியது. இதனை கேட்ட சிங்கத்திற்கு மகிழ்ச்சி பொங்கியது. மேலும் குரங்கிடம், தவறாமல் தினம் காலையில் ஒரு மிருகம் கண்டிப்பாக வர வேண்டும், இல்லை என்றால் அனைவரையும் வேட்டையாடி விடுவேன் என்று கூறியது சிங்கம். அன்றிலிருந்து தினம் ஒவ்வொரு மிருகம் சிங்கத்திற்கு இரையாக சென்றது. ஒரு நாள் முயலின் முறை வந்தது. முயல் சிங்கத்தின் குகைக்கு சிறிது தாமதமாக சென்றது. அதனால் மிகுந்த கோபம் கொண்ட சிங்கம் முயலை பார்த்து, நீ ஏன் தாமதமாக வந்தாய் என்று கர்ஜித்தது. அதனை கேட்ட முயலார் நடுக்கத்துடன், சிங்கராசா, நான் வரும் வழியில் வேறொரு பெரிய சிங்கத்தை பார்த்தேன். அது என்னை வேட்டையாட முயற்சி செய்தது. நான் பதுங்கியிருந்து விட்டு இப்பொழுதுதான் அதனிடமிருந்து தப்பி வருகிறேன் என்றது. என்னது, என்னை விட பெரிய சிங்கம் இந்த காட்டில் இருக்கிறதா என்று கர்வத்துடன் கேட்டது. அதற்கு, ஆமாம் சிங்கராசா, வாருங்கள், நான் காட்டுகிறேன் என்று சிங்கத்தை அழைத்து சென்று ஒரு கிணற்றை காட்டி, இதற்குள் தான் அந்த பெரிய சிங்கம் இருக்கிறது என்று கூறியது. முயல் கூறியதை நம்பிய சிங்கம் கிணற்றை எட்டி பார்த்தது. அப்போது கிணற்றில் சிங்கத்தின் பிம்பம் தெரிந்தது. அதனை பார்த்த சிங்கம், இதோ பார், உன்னை இப்பொழுதே ஒரு முடிவு கட்டுகிறேன் என கூறி கிணற்றினுள் பாய்ந்து சிங்கம் வேகமாக நீரில் மூழ்கி இறந்தது. இதனை கண்ட முயல் துள்ளி குதித்து தன்னுடைய வெற்றியை மற்ற மிருகங்களுடன் சேர்ந்து கொண்டாடியது. முயலின் இந்த சமயோசித புத்தி காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் அனைத்தையும் காப்பாற்றியது. எளியோரை வலியோர் தண்டித்தால் வலியோரை தெய்வம் தண்டிக்கும். எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.